விஜய் நவாஸை பற்றி முன்பு கேள்வியுற்றது மிகச் சரியாக இப்போது அவனுக்கு விளங்கியது. மனுஷன் சரியான தண்ணி வண்டி போல இருக்கு என்று தீர்மானித்து கொண்டான். தண்ணி அடிச்சா பரவாயில்ல, ஆனா அடிச்சு முடிச்ச பிறகு இந்த ஆளோட அழிச்சாட்டியம் தாங்காதுன்னு வேற சொல்லுவாங்களே என மனதிற்குள் நினைத்து கொண்டான். புரொடக்ஷனிலிருந்து மதுவை வாங்கச் சென்றவர் இப்போது அரை பாட்டில் மற்றும் கொறிப்பதற்கும் எதையோ பிடித்து வந்திருந்தான். இரவு உணவு அருந்தும் வேளை வந்தது. பத்மாவிற்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் அவளுக்கான உணவை எடுத்துச் சென்றார்கள். ஹீரோ கேரக்டரில் நடித்த அந்த இளைஞன் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கும் அவளுடைய அறையிலேயே உணவு வழங்கப்பட்டது. இருவரும் பேசிக்கொண்டே உணவு அருந்திய போது விஜய் தனது மடிக்கணினியை அவளுடைய அறையில் பத்திரமாக இருப்பதற்காக வைத்திருந்ததை எடுப்பதற்காக உள்ளே சென்றான். அப்போது அந்த இளைஞன் பத்மாவிடம், ஏன் உங்களோட முதல் படத்துல அவ்வளோ குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு உங்களோட 2வது படத்துல அவ்வளவு செக்ஸியா அந்த பாட்டில் நடிச்சீங்க என்று கேள்வி எழுப்பினான். அதற்கு அவள் மிகவும் யதார்த்தமாக அந்த கதாபாத்திரத்திற்கு தேவைப்பட்டதால நடிச்சேன் என பதில் தெரிவித்தாள். அதற்கு அவன், இருந்தாலும் நீங்க அப்படி நடிச்சிருக்க கூடாது என்றான். உங்களுடைய ரசிகர்களுக்கே அது அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்றான். அதை கேட்டதும் லேசாக சிரிப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் அவளுடைய முகம் வெளிரி போனது. இதனை கண்டு கொள்ளாததைப் போல விஜய் அவனுடைய மடிக்கணினியை வெளியில் எடுத்து வந்தான். இரவு உணவு முடிந்ததும் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு படப்பிடிப்பு தொடர்ந்தது. பின்பு பேக்கப் என்று நவாஸ் தெரிவித்ததும் பத்மாவை கொண்டு விடுவதற்கு விஜய் அவனுடைய காரில் தயாராக இருந்தான். அப்போது பத்மாவும் அவளின் உதவியாளர் சித்ராவும் வந்து காரின் பின் சீட்டில் ஏறிக்கொண்டனர். விஜய் இப்போது அவளுடன் நன்றாக பேசுவதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று முடிவு செய்து மனதில் ஏகமாக சந்தோஷமடைந்தான். இவர்கள் ஏறுவதை கண்ட காஸ்டியூம் சுவாமிநாதன் இவனுடைய காருக்கு முன்னால் ஓடி வந்து, சார், ப்ரொடக்ஷன் வண்டி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. அதான் என் மனைவி இப்போ 8 மாசம் கர்ப்பிணி, வீட்டில் தனியா இருப்பா, நீங்க கொஞ்சம் ஏத்திக்கிட்டீங்கன்னா நானும் போற வழியில எங்கேயாவது இறங்கி விடுவேன் என தெரிவித்தான். இதை கேட்டு எரிச்சலான விஜய், சரி ஏறுங்க என்று அழுத்து கொண்டான். அவன் ஏறியதும் சற்று நேரத்திற்கு அனைவரும் அமைதியாகவே சென்றனர். இரவு சுமார் 10 மணியை தாண்டி இருந்ததால் வண்டிகளின் நடமாட்டமும் ஜனங்களின் நடமாட்டமும் குறைவாகவே இருந்தது. சுமார் 10 நிமிடத்திற்கு பின் விஜய் அவனுடைய காரில் இருந்த ரேடியோவை ஒலிக்கச் செய்தான். ரேடியோவின் அலைவரிசை சரியாக கிடைக்காததால் சர்ரென்று சத்தத்துடனே பாட்டு ஒலித்தது. அதனை கேட்ட சில நொடிகளிலேயே பத்மா இவனிடம், கேன் யூ ஸ்டாப் தட் என்றாள். அதை கேட்டதும் மிகுந்த கோபமடைந்த விஜய் ரேடியோவை அமற்றினான். பின்பு காரின் முன் பொருத்தப்பட்ட கண்ணாடியில் பத்மாவை பார்த்தான். அவள் ஓய்வாக சாய்ந்திருப்பதை கண்டான். பத்மாவிடம் கேட்டுவிடலாம் என தீர்மானித்து, நாம் எதை கேட்டாலும் விவஸ்தகட்ட மாங்காமடைய சுவாமிநாதனுக்கு எதுவும் ஆங்கிலத்தில் விளங்கப் போவதில்லை என தீர்மானித்து பத்மா என்று அவளை அழைத்தான். அதற்கு அவள் வாட் என்றாள். வேர் டு டிராப் சித்ரா என்றான். அதற்கு அவள் வளசரவாக்கம் என்றபடி, அங்கேதானே உன் வீடு என சித்ராவிடம் கேட்டாள். அதற்கு அவள், ஆமாம் சார், வளசரவாக்கம் கேசவர்தனி கிட்ட என்று இவனிடம் தெரிவித்தாள். பின்பு மறுபடியும் பத்மாவிடம், விஜய், பத்மா, டு யூ நோ மீ, வி மெட் இன் மும்பை ரைட் என்றான். அதற்கு அவள் படார் என்று, நோ, ஐ டோன்ட் நோ யூ, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் யூ என்றாள். அதாவது இப்போதுதான் நான் உங்களை முதல் முறை சந்திக்கிறேன் என தெரிவித்தாள். இதை கேட்டதும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்த விஜய் அவன் மனதிற்குள், பாவி, எப்படி இவ்வளோ பச்சையா இவளால் பொய் சொல்ல முடியுது என நினைத்து கொண்டான். பின்பு பத்மா இவனிடம், யூ ஆக்டட் இன் ஆட் என்றாள். அதற்கு இவன் கோபத்துடன் எஸ் என பதில் தெரிவித்தான். இப்போது கார் வடசரவாக்கத்தில் கேசவர்தனியை நெருங்கியது. பத்மாவின் உதவியாளர் சித்ரா இவனிடம், அண்ணா, கொஞ்சம் உள்ள போய் விட்டுடுறீங்களா, ஏன்னா இரவு நேரம் நாய் தொல்லை வேற ஜாஸ்தி என்றதும் சரி என்றபடி அவள் வீட்டிலேயே இறக்கிவிட்டான். அவள் இறங்கிக் கொள்ள முற்படும் போது பத்மா விஜயிடம், we need to pick her tomorrow morning என்றாள். பத்மா மேல் கோபமாக இருந்த விஜய், I am not coming tomorrow என்றபடி அவள் மூஞ்சியில் அடித்தாற் போல் பதில் தெரிவித்தான். இதை கேட்ட அவளுடைய உதவியாளர் சித்ரா, பாப்பா, நானே காலையில ஹோட்டலுக்கு வந்துடுறேன் என்றாள். சித்ராவை வீட்டில் இறக்கிவிட்ட பின்னர் கார் வெளியே பிரதான சாலைக்கு வந்ததும் இப்போது எப்படியாவது சுவாமிநாதனை கழற்றிவிட வேண்டும் என முடிவு செய்தான். அவனை பார்த்து, உங்க வீடு எங்க என்று கேட்டான். அதற்கு அவன் சைதாப்பேட்டை என்றதும், சரி, அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறேன், பஸ் பிடிச்சு போயிடுங்க என்று காட்டமாக தெரிவித்தான். அதற்கு அவன், ஏன் சார், நீங்க போற ரூட்டு வேறையா என்றதும் ஆமாம் என்றான். பஸ் ஸ்டாப் நெருங்கியதும், ரொம்ப நன்றி சார், நான் காலையில வந்துடுறேன் என்றான். இப்போதுதான் விஜய்க்கு அப்பாடா என்று இருந்தது. கார் சற்று தொலைவு சென்றதும்
என்ன படங்கள் தற்போது நடித்துக் கொண்டிருக்கிறாய் என ஆங்கிலத்தில் கேட்டான். அதற்கு மலையாளத்தில் 4 படங்களில் நடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தாள். ஏன் தமிழில் 2 படங்களுக்கு பிறகு நடிக்கவில்லையா, வாய்ப்புகள் கிடைக்கவில்லையா என்று கேட்டதும் மிகுந்த கோபமுற்றாள். பின் எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்புகள் ஏகமாக வந்தது. ஆனால் மலையாளத்தில் அதிகமான படங்களை ஒத்துக்கொண்டிருந்ததால் என்னால் தமிழ் படங்களில் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இப்போது கூட தமிழ் படங்களில் 2 கதை கேட்டிருக்கிறேன். விரைவில் என்னை தமிழ் படங்களில் காணலாம் என்றாள். இதை அவளிடம் கேட்கலாமா கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருந்த விஜய் பின் கேட்டு விடுவோம் என தீர்மானித்து, பத்மா கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காத. இந்த படங்கள்ல நடிப்பதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கொண்டால்தான் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்களே, அது உண்மையா என்று அவளிடம் கேட்டான். இதை எதிர்பார்க்காத பத்மாவின் முகம் வெளிரி போனது. பின்பு அவனிடம் அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது போன்ற அனுபவங்கள் நேர்ந்ததில்லை என்றாள். கார் ஓட்டியபடியே கண்ணாடியின் வழியாக இந்த கேள்விக்கு பிறகு அவளுடைய முகத்தை பார்த்தான். அவள் மிகுந்த கோபமான முகத்துடன் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பதைப் போல இருந்தாள். ஏண்டா கேட்டோம் என்று இவனுக்கே பாவமாக இருந்தது. பின்பு அவளின் சிந்தனையை மாற்றுவதற்காக, பத்மா நாளைக்கு இரவு என் வீட்டுக்கு சாப்பிடுவதற்கு வருகிறாயா, என் அம்மாவும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க என்றதற்கு முதலில் வேண்டாம் என தயங்கிய அவள் பின் வருவதாக தெரிவித்தாள். இப்போது அவளுடைய முகம் மலர்ச்சியாக இருந்ததைக் கண்டு திருப்தியுற்றான். அவள் இவனின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கத் தொடங்கினாள். பின் ஹோட்டல் வந்ததும் இவனிடம், நாளை காலையில் என்னை அழைப்பதற்கு நீ வரவில்லையா என்றாள். அதற்கு நாளைக்கு காலையில டிராவல்ஸ் கார் வரும் என்றான். அவள் இப்போது ஏக சந்தோஷத்துடன் பாப்போம் விஜய் என்று காரில் இருந்து இறங்கி ஹோட்டலுக்கு சென்றாள். பத்மாவை ஹோட்டலில் இறக்கிவிட்ட பின்பு விஜய் மீண்டும் கோவூர் விரைந்தான். அங்கு நவாஸ் மற்றும் அவருடைய உதவியாளர்களையும் அழைப்பதற்கு வாகனங்கள் இல்லாதபடியால் மறுபடியும் அங்கு செல்ல நேர்ந்தது. அங்கு சென்றபோது நவாஸின் உதவியாளர்கள் ராகவ் மற்றும் அவனின் உதவியாளர்கள் நவாஸை சூழ்ந்து கொண்டு மிகுந்த பவ்யமாக அனைவரும் கைகளை கட்டிக்கொண்டு அவரின் முன்னால் நின்று கொண்டிருப்பதை காரில் இருந்து இறங்கியபடியே விஜய் கவனித்தான். அவர்களுக்கு அருகில் சென்றபோது நவாஸ் மது அருந்திக் கொண்டு அவர்கள் அனைவரிடமும் வசைப்பாடிக் கொண்டிருந்தார். விஜய் அவனுக்கு அருகில் சென்று, இப்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்போ இங்க ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க என்று துடுக்காக கேட்டான். அதனை கேட்ட அவர், நான் எவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளர், எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் என் கூட வேலை பார்த்துருப்பாங்க, ஆனா அதற்கான மரியாதை எதுவுமே எனக்கு இங்க கிடைக்கல என்று முழங்க துவங்கினார். பின்பு ராகவை கை காண்பித்து, எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில இன்னைக்கு உனக்கு நடக்குது, நீ என்னடான்னா நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்க, யூஸ்லெஸ் ஃபெலோ என்று அவனை திட்டினார். என் உதவியாளர்களுக்கு இங்க வந்து போறதுக்கு ஒரு வண்டி கூட ஏற்பாடு பண்ணல, மை அசிஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் ஆஸ்ஹோல்ஸ் என்று கத்தினார். நாளைக்கு அவங்களுக்கு ஒழுங்கா வண்டி ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் எனக்கு ப்ரொடக்ஷன்ல சொல்லி நான் கேட்கும் போதெல்லாம் சிகரெட்டும் குளிர்ந்த நீர் போத்தலும் வரணும். அப்படியா இருந்தா நாளைக்கு ஷூட்டிங் நடக்கும், இல்லனா பத்மாவை ஊருக்கு கிளம்ப சொல்றேன் என்றார். இவை அனைத்தையும் கேட்ட விஜய், சார் நாங்க இளைஞர்கள் மற்றும் சினிமா சம்பந்தமா அனுபவம் இதான் முதல் முறை, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் மற்றும் என்னால் இவ்வளோதான் செலவு பண்ண முடியும். நாளைக்கு நீங்க கேட்ட உங்களின் உதவியாளர்களுக்கான வண்டி ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன். நீங்க கேட்டதும் நாளைக்கு தேவைப்படும் போதெல்லாம் சிகரெட்டும் குளிர்ந்த நீர் போத்தலும் தர சொல்றேன், போதுமா என்றான். இவற்றை கூறியதும் மிகுந்த சாந்தமானார். நவாஸ் விஜயை பார்த்து, நான் உங்களை ஏதாவது பேசியிருந்தா என்றதும், கிளம்பலாம் சார், நேரமாகுது, திரும்ப நாளைக்கு காலையிலையும் ஷூட்டிங்க்கு வரணும் என்றான் விஜய். அவர்கள் அனைவரும் விஜயின் காரில் ஏறியபடியே கிளம்பி சென்றனர். மறுநாள் காலை பத்மாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த வாகனத்தை நவாஸின் உதவியாளர்களுக்கு அனுப்புவது என முடிவு செய்தான். அதனால் காலை 8 மணிக்கெல்லாம் பத்மா இருக்கும் ஹோட்டலுக்கு சென்று அங்கு ரிசப்ஷனில் இருந்தவனிடம் அவளுடைய அறையின் எண்ணை தெரிவித்து கார் வந்திருப்பதாக தெரிவிக்க சொன்னான். பின்பு அங்கு போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்த போது பத்மாவின் உதவியாளர் சித்ரா ஹோட்டலுக்குள் நுழைவதை கண்டான். பத்மா காலையில இவளை போய் கூட்டணும்னு சொன்னா, ஆனா இவளே வந்துட்டாளே என மனதிற்குள் நினைத்து கொண்டான். சற்று நேரத்தில் பத்மாவும் சித்ராவும் அறையிலிருந்து கீழிறங்கி வந்தனர். பத்மா விஜயை கண்டதும், ஐயோ நீங்க தான் வந்திருக்கீங்களா, ரொம்ப சாரி, ரொம்ப நேரம் காத்திருந்தீங்களோ, ஐயோ ஐயோ என்றாள். அதற்கு விஜய், அதுக்கு என்ன, பரவாயில்ல, உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த கார் நவாஸின் உதவியாளர்களுக்கு அனுப்பிட்டேன், அதான் நான் வர வேண்டியதா போயிடுச்சு என்றான். பின்பு காரின் டிக்கியில் அவளுடைய பெரிய பெட்டியை சித்ரா எடுத்து வைத்தாள். சித்ராவும் பத்மாவும் பின்சீட்டில் தான் அமரப் போகிறார்கள் என நினைத்து கொண்டிருந்த விஜய்க்கு இன்ப அதிர்ச்சியாக பத்மா சித்ராவிடம், நீ பின்னால உட்கார்ந்துக்கோ, நான் முன் சீட்ல விஜயோட உட்கார்ந்துக்கிறேன் என்றாள். கார் கிளம்பியதும், ஏதாவது பாட்டு வை விஜய் என்றாள். அதற்கு அவன் நக்கலாக, என்னது ரேடியோவா என்றதும் ஏ என சிரித்தாள்.
காரின் டேஷ்போர்டில் சில குறுந்தகடுகள் உள்ளது, அதில் எது வேண்டுமோ போட்டுக்கொள் என்றான். சில குறுந்தகடுகளை பார்த்துவிட்டு இளையராஜாவின் பாடல்களை ஒலிக்கச் செய்தாள். விஜய் சித்ராவை பார்த்து, ஏன் நீங்க வந்தீங்க, நானே வந்திருப்பேனே என்றதற்கு, இல்ல பாப்பா தான் வர சொல்லிடுச்சு என்றாள். இப்போது பத்மாவின் அலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. அலைபேசியை எடுத்ததும் அவள் பாப்பு என்று ரீங்காரமாக பாடினாள். இன்னைக்கு என்ன கரிகாய் பண்ணிருக்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, இன்னைக்கு முட்டா வச்சு மசாலா எல்லாம் போட்டு செய்வியே, செஞ்சிருக்கியா என்று பேசிய போது அவளுடைய அப்பா என புரிந்து கொண்டான். நான் இங்கே சென்னையில தான் இருக்கேன், நாளைக்கு ஹைதராபாத் வந்துடுவேன், மற்றவை அங்கே நேரா பேசிக்கலாம் என்றாள். அவள் போனை வைத்ததும் விஜய் அவளை பார்த்து, இஸ் யுவர் டேட் என்றான். அதற்கு அவள் ஆமாம் என்றாள். டூ யூ ஈட் எக் என்றான். அதற்கு அவள் எக் இஸ் எ வெஜிடேரியன் யா என்றாள். இருவரும் சிரித்து கொண்டனர். இரவு விருந்திற்கு தனது வீட்டிற்கு அழைத்திருப்பதால் என்ன உணவு உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான். அதற்கு அவள் ஐ லைக் த சவுத் இந்தியன் ஃபுட் மோஸ்ட் என்றாள். அம்மா கை சாப்பாடு பேஷா இருக்கும் என்றான். பின்பு தனது அம்மாவின் சமையலை பற்றி ஆங்கிலத்தில் மை மாம் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட் என்றான். ஓ அப்படியா, நான் மிகுந்த அதிர்ஷ்டமானவள் என்றாள். காரில் கோபூர் சென்றடைந்ததும் காரின் டிக்கியை திறக்கச் சொன்னாள். அவன் பட்டனை அழுத்தி திறந்ததும் பத்மா சித்ராவை பார்த்து சிரித்தபடியே வேண்டுமென்றே காரின் டிக்கியை மறுபடியும் மூடினாள். பின்பு அவன் அருகில் வந்து, டிக்கியை திறப்பா, நான் பெட்டியை எடுக்க வேண்டாமா என்று சிரித்தாள். திறந்துட்டேனே என்று டிக்கியின் பட்டனை அழுத்தினான். டிக்கியை சித்ரா திறந்ததும் பத்மாவினுடைய இடது கை ஆள்காட்டி விரலை மடக்கி மடக்கி அவனிடம் காண்பித்து படப்பிடிப்பு தளத்திற்குள் சிரித்து கொண்டே ஓடினாள். இதனை அங்கிருந்த அனைவரும் கவனித்தனர். காஸ்டியூமர் சுவாமிநாதன் அவனுடைய உதவியாளரிடம் குசுகுசுவென்று இவர்களை பார்த்து ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். விஜய் அதனை கவனித்ததும், சார் குட் மார்னிங் சார் என்றான். விஜயை பார்த்த ஸ்ரீனி குடுகுடு என்று ஓடி வந்து, சார் நவாஸ் சாப்பாடு மற்றவை எல்லாம் ப்ரொடக்ஷன்ல ஏற்பாடு பண்ணிட்டார், நமக்கு பில் எகிற போது என்று பதறினான். அதற்கு அவனிடம், பார்த்துக்கலாம் விடுங்க, சிங்கத்து வாயில தலையை கொடுத்தாச்சு, எசகு பிசகா ஏதாவது பண்ணா அப்புறம் எல்லாமே கோளாறுல முடிஞ்சிடும், அதனால போய் ஆகிற வேலையை பாருங்க என்றான். உணவு அருந்துவதற்காக படப்பிடிப்பு நடக்கும் இடத்தின் பின்புறத்திற்கு சென்றபோது நவாஸ் உணவு அருந்தி கொண்டிருந்தார். அவனை பார்த்ததும், வாங்க விஜய், குட் மார்னிங், பத்மாவை யாரு போய் அழைச்சிட்டு வந்தா, வந்துட்டாளா என தெரியாததை போல இவனிடம் கேட்டார். அதற்கு இவன், ஏன் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த காரை உங்க உதவியாளர்களுக்கு அனுப்புனேன், அதான் நானே போய் அவளை அழைச்சிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு என்றான். இதை கேட்டதும் கடுப்பான முகத்துடன் சாப்பிடுங்க என்றார். நவாஸின் உதவியாளர்கள் அவர் பக்கத்தில் இருந்தபடியால் மிகுந்த பயத்துடன் இருக்கையின் நுனியில் அமர்ந்து கொண்டு உணவு அருந்தி கொண்டிருந்தனர். அப்போது பத்மாவும் அங்கு உணவு அருந்துவதற்காக வந்தாள். அவளை பார்த்த நவாஸ், ஹாய் என்ன இங்க என்றார். அதற்கு அவள், சும்மா இங்கே சாப்பிடலான்னு வந்தேன் என்றாள். நவாஸ் மற்றும் அவரின் உதவியாளர்கள் சாப்பிட்டு முடித்து அங்கிருந்து எழுந்து சென்றனர். விஜய் சாப்பிட்டு கொண்டிருந்ததற்கு அருகில் பத்மா வந்து அமர்ந்து கொண்டாள். புரொடக்ஷனில் இருந்து கிச்சடியும் தோசையும் அவளுக்கு பரிமாறப்பட்டது. இவர்கள் மட்டும் அங்கிருந்தபடியால் விஜய்க்கு அருகே வந்து, ஐ லைக் சாம்பார் வடை, அம்மா பண்ணுவாளா என்றாள். உடனே அவன், உனக்கு பிடிக்குமா, அம்மாவை பண்ண சொல்றேன் என்றான். விஜய் பத்மாவிடம், நீ இரவு விருந்திற்கு எனது இல்லத்திற்கு வருவது இங்கிருக்கும் யாருக்கும் தெரிந்துவிட வேண்டாம் என்றான். அதற்கு அவளும் தனது இடது கையை உயர்த்தி சரி என்றபடி சிரித்தாள். படப்பிடிப்பு தளத்திற்கு வெளியே வந்தபோது ராகவின் உதவியாளர் கிருஷ்ணா, சார் எங்கால ஒரு கலவரம் பண்ணிட்டாரு என்றபடி வந்தான். அங்க இருக்காங்க பாருங்க அந்த அம்மா, அவங்க இந்த படப்பிடிப்பை நமக்கு வாடகைக்கு கொடுத்த பாட்டியோட பொண்ணு, சும்மா கடந்த அவங்கள போய் இதில் ஒரு கேரக்டர் நடிங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவங்களும் சரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ போய் அந்த அம்மா கிட்ட, வேண்டாம் இப்போ சீன் வேற மாதிரி மாற்றிட்டேன், அதனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னடான்னா அந்த அம்மா எகுருன்னு எகுருது. அந்த பாட்டியும் படப்பிடிப்பே நடத்தக்கூடாது, காலி பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லுது. என்ன சார் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல என்றான். அவ்வளோதானே, இல்லை வேற ஏதாவது இருக்கா என்றான் விஜய். சார் அப்புறம் குழந்தை பிரசவிக்கிற மாதிரி சீன் இருக்குல்ல, அதுக்கு குழந்தை வேணும்னு முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதால நாங்கள் ப்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு குழந்தைய வர சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்கிட்ட சொன்னதோட நிற்காம ஸ்ரீனிக்கிட்டையும் போய் குழந்தைய ஏற்பாடு பண்ண சொல்லி இருக்காரு. அதனால அவரும் ஒரு குழந்தைய வர சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாரு என்றான் கிருஷ்ணா. அதற்கு என்ன இப்போ, ஒரு குழந்தைய வர வேண்டான்னு சொல்லிடுங்க அவ்வளவுதானே என்றான் விஜய். சார் இப்போ அது முடியாது, 2 குழந்தையுமே இப்போ கோவூர் வந்து சேர்ந்துட்டதா தகவல் வந்துருச்சு. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும்
அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.